தனது சட்டமன்ற தேர்தலை தொடங்க இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமானுக்கு முதல் வாழ்த்துக்கள். இந்த ஒரு வாழ்த்து உங்க எல்லாரும் நீங்க சேர்த்து சொன்னதா அடுத்து நீங்க வாழ்த்து சொல்ல வேண்டியது இல்லை, இவரே சொல்லிட்டாரு உங்களுக்கு. அந்த வாழ்த்துக்கு சம்பந்தமாகவே என்னோட கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். சமீப காலத்தில் ஒரு பொது விவாத நிகழ்ச்சியில் தோழர் சீமானும் அருணன் அவர்களும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தாங்க. அதில் சில விரும்பத்தகாத நிகழ்வும் நடந்துச்சு, அதை மறந்துடுவோம். அதற்கு அடுத்த நிகழ்ச்சியில் சேர்ந்து பேசிட்டாங்க. ஆமாம், சந்தோஷம். அதில் தோழர் சீமான் ஒரு சவால் வைக்கிறாரு. அதாவது ஒரு இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் டிராஃபிக் ராமசாமியை விட கம்மியாக ஓட்டு வாங்கினவங்க பின்னாடி நான் எதுக்கு போகணும், அப்படி போகாதவங்க, அப்படி ஜெயிக்காதவங்க பின்னாடி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க என் பின்னாடி வரட்டும். அதில் உங்கள் கேள்வி? இதில் மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கிட்டா, வாங்கவில்லைன்னா நான் தேர்தல் இருந்து போயிடுறேன், கட்சியை கலைச்சிடுறேன், கம்யூனிஸ்ட் சேர்ந்துடுறேன்னு சொல்லியிருந்தாரு. கேள்வி இணையதளத்தை நான் பயன்படுத்துறதுனால நாங்கள் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கோம். எந்த இடைத்தேர்தலை அவர் குறிப்பிட்டாருன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்கே நகர், அப்புறம் இரண்டு தொகுதிகளையும் டிராபிக் ராமசாமி மட்டும்தான், டிராபிக் ராமசாமி கம்யூனிஸ்டை விட குறைந்த வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. ஆனா தொடர்ந்து ஒரு அவதூற பரப்பிட்டு வரீங்க. கேக்குறீங்களா கம்யூனிஸ்டா கேக்குறீங்களா? நான் மக்களா கேக்குறேன். எப்படி கேக்குறீங்க? நீங்க டேட்டாலாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா பொதுமக்களுக்கு அது வேலை இல்ல. நீங்க கொடுத்த இரண்டு தகவலுமே அவதூறா தான் இருக்கு. அது தொடர்ந்து தினமணியில பேசும்போது நீங்க அதே அவதூறான பேசும்போது தகவல்கள் தவறா இருக்கு, புள்ளிவிவரங்கள் தவறா இருக்கு. ஆமா, ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கும்போது தகவல் தவறாவே இருக்கு. எப்படி இப்ப முதல்ல அவர் இது பொதுமக்களா கேட்கல, அவர் அந்த கூட்டணி அந்த கட்சி சார்ந்து கேட்கிறாரு. ஆனால் பதில் சொல்றேன். 65 ஆண்டுகால கட்சி சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தே இருக்கு, ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு சின்னம் இருக்கு, கொடி இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, அமைப்பு இருக்கு. ஆனா அந்த கட்சி 2 தேர்தலையும் தனி மனிதன் டிராபிக் ராமசாமியோட இவர் சொன்ன மாதிரி கூட அதிகமாக வாக்கு வாங்கியிருந்தாலும் 500 ஓட்டு 150 ஓட்டு வாக்கு வாங்கியிருக்குது. இது எனக்கு மாற்றத்துக்குன்னா அவங்க முன்வைக்கிற கேள்வி ஜெயலலிதா ஊழல் ஆட்சி, அந்த ஊழல் ஆட்சி செய்யற ஜெயலலிதாவை தூக்கி எறியணுன்றாங்க. தாராளமா தூக்கி எறிங்க. ஆனா அந்த ஜெயலலிதாவால் பெற்ற மாநிலங்களவை உறுப்பினர் 2 இருக்குது, அண்ணன் டி ராஜாவும் ஐயா டி கே ரங்கராஜன். அதை 2ஐயும் முதல்ல தூக்கி எறிங்க. அப்புறம் இதை பேசுறதுக்கான தகுதி நேர்மையும் உங்களுக்கு வருங்கிறோம். நீங்க அதை விட்டுட்டு நீங்க வாங்க தூக்கி எறியணும் ஊழல்னா, இத்தனை ஆண்டுகளா தெரியாது, திடீர்னு தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஜெயலலிதா ஊழல் செஞ்சுட்டாங்க, திமுக ஊழல் செஞ்சிருச்சுங்கிறத நான் ஏற்கனவே. இப்போ நான் எந்த கட்சி சார்பா பேசுறேன், எந்த கட்சி சார்பா நான் பேசுறேன் கேட்டாரு. இப்ப அதிமுக சார்பா சீமான் பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி இல்ல, எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஜெயலலிதாவால மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிருக்கீங்களா இல்லையா? அது ஊழல் சக்தியினுடைய வாக்கு வலிமையா இல்லையா? என்னுடைய கேள்வி ரொம்ப தெளிவானது. நீங்க சொன்ன கருத்து தவறானது. அந்த அவதூறு எதுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க? தினமணியிலும் அதே தான் சொல்றீங்க. நீங்க டிராபிக் ராமசாமியோட அதிகமா வாக்கு வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆனால் உங்களோட சவால்ல இருந்து பின்வாங்குறீங்களா? எதுல? மே 19க்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் நீங்க சேரல அப்படின்றத பதுங்குறீங்களா? அது தேர்தல் முடிஞ்சோன்னு பாப்போம் தம்பி. சரி, நேரம் குறைவா, தேர்தல் முடிஞ்சோன்னு பாப்போம். நேரம் குறைவா, தேர்தல் முடிஞ்சோன்னு கேட்க வேண்டியது வாக்கு வாங்குறதுன்னு